ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வட்டம் உளுந்தோடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். நாங்கள் உளுந்தோடி கிராமத்தில் வசித்து வரோம் சார். இதை தனபாலங்கிறவங்க சித்தப்பா சார், அப்பாவோட சித்தப்பா பையன் சார். சித்தப்பா பையன் சார். அவர் நைட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு தூங்குறப்ப பிரேம்குமாரும் ரமேஷுங்கிறவரும் அவங்க அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து நைட்டு தூங்குறப்ப அடித்து கொண்டு விட்டாச்சாங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் வந்துகிட்டு இருந்துச்சு சார். இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ போன மாதம் 21 கேஸு ட்ரையலுக்கு வந்துச்சு. கேஸு ட்ரையலுக்கு வந்தோடனே நாங்கள் போய் நீ சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்காரங்களாம் சொல்லி சமாதானம் பேசிப்பாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். நீங்கள் சாட்சி சொன்னால் உங்களை எல்லாத்தையும் கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னேன் சார். அப்பா தான் மெயின் வீக்னஸ். சித்தப்பா புருஷோத்தமங்க 2வது வீக்னஸ் சார். அப்பா தவறி போயிட்டார். புருஷோத்தமனும் சாட்சி சொல்லிட்டாங்க சார். அப்பாயும் சாட்சி சொல்லிட்டாங்க. 2 பேரும் சாட்சி சொல்லுவோம், நீங்கள் எப்படி நீ சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ரமேஷுங்க ஒய்ஃபுங்க நீ போகிறது தான் போகிறீங்க, 2 பேர்த்தையும் யாராச்சும் 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சாந்தி சார், சாந்திங்கிறவங்க சொன்னாங்க சார். இவங்க 2 பேரும் எப்போ போனாலும் நைட்டில் தண்ணியை போட்டு நைட்டில் கத்திட்டே கிடப்பாங்க சார். நாங்களாம் ஓட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் சார் இருப்போம். இவங்க எந்த டைம் தண்ணியை போட்டு கத்திட்டு கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பச்சை பிள்ளைங்களை வச்சுருக்கோம் சார். அதனால் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். இவங்க நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தண்ணியை போட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ சாட்சி சொன்னால் வெட்டி போடுவோம், நீ எப்படி நீ எங்களுக்கு சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருந்தாங்க சார். இன்றைக்கி எங்கள் சித்தி எங்கள் சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் தனியாக வீட்டில் இருந்தாங்க சார். என் தம்பி சித்தப்பா பையன் ஒரு வேலைக்கு போயிட்டார் சார். நானும் விசேஷத்துக்கு போயிட்டேன் சார். அவங்க தண்ணியை போட்டுக்கிட்டு நீ சாந்திங்கிறவங்க நீ போகிறதான் போகிறீங்க, 2 பேர்த்தையும் வெட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அறுவலை எடுத்து கொடுத்து வீட்டெலாம் அடிச்சு நொறுக்கி எங்கள் சித்திங்கிறவங்களும் கையில் காயம் சார். ஹாஸ்பிட்டல் இங்கே மனச்சு சிகிச்சையில் சேர்த்து முடியாதுன்னு சொல்லிட்டு திருச்சி சிகிச்சை கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார். சித்தப்பாவும் கூட போயிருக்காங்க சார். போலீஸை பாதுகாப்போ எங்களுக்கு 2 பச்சை பிள்ளைங்களை வச்சுருக்கு சார். எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். எங்களுக்கு எப்படியாச்சும் போலீஸை பாதுகாச்சு போட்டு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் சார். இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு எதாவது பண்ணணும் சார். உங்கள் பேர் கண்ணன் சார். அப்பா பேர் துரைராஜ்.